குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷாவில் स्वामी विवेकानंद लेसन பார்க்க போகிறோம். समरी स्वामी विवेकानंद का जन्म 1863 ईयर में कोलकाता में हुआ. स्वामी विवेकानंदर வந்து 1863 ईयரில் कोलकाताவில் பிறந்தார். बचपन में उनका नाम नरेंद्रनाथ था. சின்ன வயசில் அவரோட பேர் வந்து நரேந்திரநாத். स्वामी विवेकानंद बचपन से ही आध्यात्मिक ज्ञान भूखे थे. சின்ன வயசுலேருந்தே சுவாமி விவேகானந்தருக்கு வந்து ஆன்மீக பசி இருந்தது. நெக்ஸ்ட் பூக்கே அப்படின்னா பசி, ஆத்தியாத்மிக் ஞான் அப்படின்னா ஆன்மீக பசி. அப்படி சொல்கிறேன். சுவாமி विवेकानंद का जन्म 1863 में कोलकाता में हुआ. 1863 कोलकाताவில் பிறந்தார். ஜென்மனா பர்த். ஓகேங்களா. बचपन में उनका नाम नरेंद्रनाथ था. சின்ன வயசில் அவரோட பேர் வந்து बचपनना चाइल्डहुड. சின்ன வயசில் அவரோட பேர் வந்து நரேந்திரநாத். स्वामी विवेकानंद बचपन से ही आध्यात्मिक ज्ञान के भूखे थे. சின்ன வயசில் வந்து அவருக்கு ஆன்மீக ஞானத்தோட பசி இருந்தது. अपनी इन आध्यात्मिक ज्ञान की भूखी को शांत करने के लिए वे रामकृष्ण परमहंस के पास गए. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த ஆன்மீக ஞானத்தோட பசி வந்து அமைதி பண்ணுறதுக்காக, அதை சாந்த் கர்ணை கேலியனா ஆன்மீக பசி வந்து அமைதி பண்ணுறதுக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போனார். பாஸ் கையின பாஸ்னா நியர்பை, அவர் பக்கத்தில் போனார். परमहंस की बिजली जैसी वाणी में विवेकानंद की आध्यात्मिक ज्ञान का मार्ग खोला. பரமஹம்சர் வந்து பிஜிலி, அவர் மின்னல் வேக, அந்த வாணி அப்படின்னா அவரோட இது சொற்பொழிவு, அவரோட போயம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸோ இதனால் வந்து விவேகானந்தருக்கு வந்து என்னது மறுபடியும் சொல்கிறேன். परमहंस ने बिजली जैसी वाणी ने विवेकानंद के आध्यात्मिक ज्ञान का मार्ग खोला. ஸோ பரமஹம்சர் மூலமாக விவேகானந்தருக்கு வந்து ஒரு வே, மார்க்னா வே, ஒரு வே திறந்தது. கோலா மீன்ஸ் ஓப்பன். नेक्स्ट परमहंस के सत्संग से विवेकानंद ने यह ज्ञान लिया कि लौकिक सुखभोग ஷைனிக் ஹை. ஓகே. பரமஹம்சர் வந்து சத்சங் அப்படின்னா சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவு வந்து விவேகானந்தர் கிட்ட பரமஹம்சர் வந்து சொற்பொழிவு கொடுத்ததுனால விவேகானந்தர் வந்து உயிர் பெற்று, அது சொற்பொழிவு கொடுத்ததுலேருந்து விவேகானந்தருக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்து அப்படி வச்சுக்கலாம். பரமஹம்சர் வந்து அந்த சொற்பொழிவு கொடுத்ததுக்கப்புறம் அது விவேகானந்தருக்கு வந்து என்னாச்சு, அது லௌகிக் சுக்போக் அப்படின்னா ஒரு லக்ஸூரியஸ், ஒரு அந்த தேவையில்லாத அந்த நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுகபோகங்கள் எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணார்னா ஷைனிக் தே, அதாவது சுகபோகங்கள் வந்து நிலையற்றது. ஏன்னா இது வந்து லக்ஸூரியஸ் லைஃப்பில் நமக்கு வேண்டாம், அது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, என்றைக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். நெக்ஸ்ட்டு लेकिन आत्मज्ञान बुद्धि का आनंद सत्य है. அது ஆத்மஞான புத்தி அப்படின்னா அதாவது எப்போவுமே வந்து தனக்குத்தானே அறியற ஒரே விஷயம், நம்மளை பற்றி அறியற ஒரே விஷயம்தான் ஆனந்தத்தை கொடுக்கும். எப்போவுமே அந்த சுகபோகத்துலலாம் நமக்கு நாட்டம் இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, தன்னை உணர்ந்து இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஆனந்தம். நம்ம எதனால் பிறந்தோம், நம்ம ஏன் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தோம், ஸோ தன்னைத்தானே வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்து உயர்ந்த ஒரு இது அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆத்மஞான புத்தி கா ஆனந்த் பிராப்த் கர்னே கா மார்க சந்நியாசை. ஸோ நம்மளை வந்து தன்னைத்தானே ஆத்மஞான புத்தி அப்படின்னா நமக்கு நாமளே அனலைஸ் பண்ணி அதில் வந்து சந்தோஷம், அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் வர்றது தான் சந்நியாசம். ஏன் நம்ம இந்த உலகத்தில் வந்தோம், நம்ம போகும்போது நம்ம என்ன கொண்டு போகிறோம், ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கோம், ஸோ நம்மளை பற்றி அனலைஸ் பண்ணி அதில் வர சந்தோஷம். நம்ம யார், இந்த யோகாலெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம யார், நம்மளை உணர்றோம், நம்ம வந்து இப்படி கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, இன்னர் ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ எதனால் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த ஆன்மீகத்தை பற்றி நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து அவர் சந்நியாசம் அப்படிங்கிறாரு. इसलिए वे सन्यासी बने, இதனால தான் அவர் சந்நியாசம் ஆனார்.
फिर ஞான் की प्राप्त के लिए हिमालय की ओर निकल पड़े. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹிமாலயத்துக்கு போனார். ஹிமாலய பஹாட் அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டன் போனார். நிக்கல் படைனா புறப்பட்டு போனார். नेक्स्ट அடுத்த பேரா हिमालय से वापस आने के बाद वे देश के कोने कोने की भ्रमण करके उपदेश देने लगे. அதுக்கப்புறம் ஹிமாலயத்துலேருந்து வாபஸ் அப்படின்னா ரிட்டன். ஸோ ஹிமாலயத்துலேருந்து ரிட்டன் வந்த உடனே அவர் வந்து பிரமன் கர்கே, பிரமன்னா டூர், அவர் டூர் போய் என்ன பண்ணார், எல்லாருக்கும் உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நம்ம ரஜினியோட அந்த பாபா மூவி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ரஜினியோட அந்த பாபா மூவி வந்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ரஜினி வந்து ஒரு கடவுள்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த லக்ஸூரியஸ் லைஃப், அந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவர் நாட்டம் இருந்து, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன சொல்கிறது, இந்த மந்திரத்தை ஏதோ இது பண்ணிவிட்டு அவர் எப்படி வந்து அந்த மந்திரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அவருக்குள்ள ஒரு டிவைன் பவர் வந்து, அவர் வந்து அந்த மூவியில் சொல்கிறேன், அந்த டிவைன் பவர் வந்து அவர் வந்து இதுக்கு போனார் இல்லையா, தன்னைத்தானே உணர்ந்து அவர் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருந்தது இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து டூர் போனார் இந்த இடத்துக்கு வரேன். இப்போ ஹிமாலயத்தில் வந்து விவேகானந்தர் வந்து என்ன பண்ணாருன்னா டூர் போய் அங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் செஞ்சார். ஓகே, அந்த ஆன்மீக ஞானம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து உபதேசம் செஞ்சார். நெக்ஸ்ட்டு உன்ஹாவுனே பாரதிய யுவகோங்கோ உபதேஷ் தியா. அதுக்கப்புறம் பாரதிய யுவகோங் அப்படின்னா இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவர் உபதேசம் செஞ்சார். பாரதிய அப்படின்னா இந்தியன், யுவகோங் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் கி அப்னே கா பாரதிய கஹ்னே கா கர்வ கா அனுபவம் கியா. நமக்கு வந்து நம்ம வந்து இந்தியனாக இருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உபதேசம் செஞ்சார். அவர் ஜாதி பிரீதி கி பூல்கர் जाति पांति का भूलकर आपस में भाईचारे का विवाह करे. ஜாதி பாண்டி, ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட அந்த கேஸ்ட் அண்ட் ரிலிஜன்லாம் இது பண்ணிட்டு மறந்துட்டு, பூல்கர்னா ஃபர்கெட், அதெல்லாம் மறந்துட்டு ஆப்பஸ்மே பாய்சாரங்கா விவகாரம் கரே. ஸோ எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த லெசனோடைய சம்மரி. இது வந்து என்னென்னா சுவாமி விவேகானந்தர். ஓகே கண்ணா, தேங்க்யூ.